Hi everyone, welcome to my channel. Today is the practice session for tenses. You may remember that we have learned all the simple tenses through our basic English course. What are those tenses? Simple present tense, simple past tense, and simple future tense. If you didn't watch those videos, do it now and come to the practice session. Today, I'm going to give you some sentences in Tamil on simple present, past, and future tenses. You should convert them into English. Are you ready for that? The first sentence is எனக்கு காஃபி பிடிக்கும். I like coffee. This is a simple present tense sentence. I like coffee. First subject, then V1 form of the verb, then object. Like is the V1 form of a verb. I like coffee. Next one is அவருக்கு பீட்சா பிடிக்கும். He likes pizza. He, she, it and singular nouns சப்ஜெக்டாக வரும் பொழுது நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட இஸ் என்ற சவுண்ட் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும். லைக் என்பதற்கு லைக்ஸ். ஓகே, ஸோ ஹீ லைக்ஸ் பீட்சா. நாங்கள் வார இறுதி நாட்களில் வெளியே செல்கிறோம். We go out on weekends. So, this is one of our habit. எங்களோட பழக்கம் வார இறுதி நாட்களில் நாங்கள் எப்போவும் வெளியே போவோம். So, we have to say this in simple present tense. We go out on weekends. அவள் அதிகாலையில் எழுவதில்லை. She doesn't wake up early in the morning. அவள் அதிகாலையில் எழுவதில்லை. This is a habit of her. அவளுடைய பழக்க வழக்கம். ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பாள். ஸோ ஒருவரோட பழக்க வழக்கத்தை சொல்ல நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டும். ஆல்சோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். எழுவதில்லை என்று சொல்வதற்காக நாங்கள் டசன்ட், ஷீ என்று வந்ததால் டசன்ட் என்று யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தே மற்றும் ப்ளூரல் நவுன்ஸிற்கு டோன்ட் என்று யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது டோன்ட் என்று யூஸ் பண்ணி பின்பு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பினை யூஸ் பண்ண வேண்டும். But he, she, it and singular nouns சப்ஜெக்டாக வரும் இடத்து doesn't plus V1. So how it will be? She doesn't wake up early in the morning. உங்களுக்கு என்ன வேண்டும்? What do you want? என்ன என்பதற்கான word what, that is a WH question word. ஸோ questions sentencesல எப்போவுமே WH question word நாங்கள் சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் யூஸ் பண்ண வேண்டும். ஸோ சென்டென்ஸோட முதல்லே வாட் என்பதை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேண்டும், இதை நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டினாகத்தான் கேட்க வேண்டும். ஸோ உங்களுக்கு யூ, அதற்கான ஹெல்பிங் verb do.
ஸோ வாட் அப்படின்ற WH கொஷின் வேர்டுக்கு அடுத்ததாக நாங்கள் டூ என்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி தென் சப்ஜெக்ட் V1 form of the verb. What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம். I don't want anything. I என்பதற்கான simple present tense யூஸ் பண்ணக்கூடிய helping verb do. So, வேண்டாம் என்று சொல்லும் பொழுது don't want என்பதாக நாங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டும். I don't want anything. நீங்கள் நேற்று பள்ளிக்கு சென்றீர்களா? Did you go to school yesterday? This is a past question. Okay, simple past question. நீங்கள் நேற்று இறந்த காலத்தில் question கேட்குறோம். நேற்று ஸ்கூல் போனீங்களா? ஸோ டிட் என்ற ஹெல்பிங் வேர்பை தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது யூஸ் பண்ண வேண்டும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் டிட். ஸோ கொஸ்டின் என்பதால் முதல்ல ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி பின்பு சப்ஜெக்ட் தென் V1 form of the verb. Did you go to school yesterday? Next, இல்லை நான் போகவில்லை. No, I didn't go. No, I didn't go. நான் போகவில்லை. ஓகே, இல்லை என்று நெகட்டிவாக சொல்கிறதுக்கு didn't யூஸ் பண்ணி இருக்கிறோம். I didn't go. நெக்ஸ்ட், நாளை ரவியை சந்திப்பீர்களா? Will you meet Ravi tomorrow? This is a future tense sentence. எதிர்காலம் நாளை என்பதாக கொஸ்டின் அமைந்திருக்கிறது. ஸோ நாங்கள் அதற்காக யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் will. Will you meet Ravi tomorrow? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டின்ஸ் உருவாக்கும் பொழுது சென்டென்ஸில் முதல்ல will, அடுத்து சப்ஜெக்ட், then V1 form of the verb. Will you meet Ravi tomorrow? ஆம், நான் சந்திப்பேன். Yes, I will meet. Okay, yes, I will meet. நான் சந்திப்பேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் முதல்ல நாங்கள் சொன்ன கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்கிறோம். I will meet. நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். I played with my friends. Simple past. இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன். நண்பர்களுடன் விளையாடினேன். I played. Played என்பது play என்ற வேர்பினுடைய V2 form. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். அதைத்தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் உருவாக்கும் பொழுது யூஸ் பண்ண வேண்டும். I played with my friends. அவர்கள் ஆசிரியரிடம் பேசினார்கள். They talked with the teacher. This is also a simple past tense sentence. இறந்த கால sentence. பேசினார்கள். So talked and a V2 form of the verb talk இன நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். They talked with the teacher. எனக்கு அது வேண்டும். I want it. Simple present. எனக்கு அது வேண்டும். I want it. Next one.
நாள் முழுவதும் மழை பெய்தது. It rained all day. It rained. மழை பெய்தது. நாங்கள் காலநிலை சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லும் பொழுது it என்பதை தான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் it rained. This is a simple past sentence. Next, அவள் நன்றாக சமைக்கிறாள். She cooks very well. This is a simple present sentence. அவளோட ஆக்டிவிட்டீஸ், அவள் சிறப்பாக சமைக்கிறாள், நன்கு சமைக்கிறாள் என்பதை சொல்ல நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சென்டென்ஸை உருவாக்குவோம். ஷீ குக்ஸ் வெரி வெல். குக் என்ற V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பிற்கு எஸ் சேர்த்து குக்ஸ் என்பதாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வை? பிகாஸ் த சப்ஜெக்ட் இஸ் ஷீ. If we use the subjects he, she, it and a singular noun, we have to add an s with the V1 form of the verb in simple present tense sentences. So, she cooks very well. அவர்கள் கவலைப்படுவதில்லை. They don't care. They don't care. அவர்கள் கவலைப்படுவதில்லை. This is a simple present tense sentence. அவன் புதிய பேனா ஒன்றை வாங்கினான். He bought a new pen. This is a simple past sentence. Bought is the V2 form of the verb buy. Buy, வாங்கு என்ற வேர்போட V2 ஃபார்ம் bought. He bought a new pen. அவன் புதிய பேனா வாங்கினான். ஓகே, ஸோ நாங்கள் சிம்பிள் பாஸ்டில் சென்டென்ஸ் உருவாக்குவது நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்வதற்கு. அதுக்காக நாங்கள் சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸை உருவாக்கி கொள்ள வேண்டும். He bought a new pen. நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. We didn't say anything. Simple past tense sentence. நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. We didn't say anything. Didn't ஓட V1 form of the verb தான் யூஸ் பண்ண வேண்டும். Even though it is simple past tense sentence. Didn't என்ற நெகட்டிவாக சொல்லும் பொழுது வேர்பை V1 ஃபார்மில் தான் யூஸ் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட், நீங்கள் நாளை புறப்படுவீர்கள். You will leave tomorrow. Simple future tense. நாளை புறப்படுவீர்கள். Okay, so we have to use the helping verb will plus V1 form of the verb. You will leave tomorrow. நான் உன்னை போக விட மாட்டேன். I won't let you go. I won't என்பது will not என்பது contract பண்ணி யூஸ் பண்ணப்படும் form. This is the most common form in spoken English nowadays. I won't let you go. போக விட மாட்டேன். போக விடு என்பது let me go. என்னை போக விடு, let me go. ஸோ இங்கே நான் போக விட மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன். I won't let you go. Simple future tense, negative sentence. See the next one. அவனிடம் ஃபோன் இல்லை. He doesn't have a phone. He என்ற சப்ஜெக்ட் வந்ததால் நாங்கள் நெகட்டிவ்
சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, he doesn't என்பதாக யூஸ் பண்ண வேண்டும். doesn't plus v1 form of the verb which is have. He doesn't have a phone. If that sentence is positive, அவனிடம் ஃபோன் உள்ளது என்று சொல்ல he has a phone. Okay, not have. But if we make the negative sentence, we use doesn't with it. So the v1 form of the verb have is used here. Understood? He doesn't have a phone. He has a phone. doesn't வந்ததால் நாங்கள் have என்பதாக நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுகிறோம் இன் சிம்பிள் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட், அவள் வரவில்லை. She didn't come. She didn't come. Simple past, negative sentence. Next, இன்றிரவு அறையை சுத்தம் செய்வேன். நான் இன்றிரவு அறையை சுத்தம் செய்வேன். I will clean the room tonight. Simple future tense sentence. இன்று இரவு சுத்தம் செய்வேன். So we use I will plus v1 form of the verb which is clean. I will clean the room tonight. Okay everyone, have you enjoyed the session? So if you didn't subscribe my channel yet, do it now and click on the bell icon to get such interesting videos on English grammar. So shall we meet in the next session? Until that, take care.